ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரீனாஸ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேரட் உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு பொரியல் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். நான் 2 உருளைக்கிழங்கு 3 கேரட் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த அளவுக்கு நல்லா சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துக்கணும். அடுத்து ஒரு கடாயில் நம்ம 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க வெங்காயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடலாம். அது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அது கூட தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மசாலா எல்லாம் எல்லா இடத்துலையும் ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம எண்ணெயிலே இந்த உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். சரியாக 10 நிமிஷம் ஆயிருக்கு. எண்ணெயிலே எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம வேகிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடணும். நம்ம இதில் தண்ணி சேர்க்குறதுனால உப்பு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் உப்பு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போது இதோட தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக வந்திருக்கு. இது நீங்கள் எந்த ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். மெயினாக இந்த பருப்பு குழம்பு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் இது. அவ்வளோதான். இதை நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பாருங்கள், நம்மளுடைய உருளைக்கிழங்கு கேரட் பொரியல் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிற நேரத்தில் see you, டாட்டா, பபாய். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பரீனாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தென் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வரும். டாட்டா, பபாய்.